இந்த சிறப்பு சிறப்பா எதுக்கு? வயிற்றுச்சலுக்கு. எனக்கு வயிற்றுன்னு சொன்னா நான் உனக்கு. அப்ப வேணாமா? வேணாம். ஏத்து வீட்டுல புதுசா கார் வாங்கியிருக்காங்களாம். காரா? ஆமா, காரோட ரேட் எவ்வளோ? 60 லட்சமா? 60 லட்சமா? எரும மாடு, 10 வருஷமா செகண்ட் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுன்னு கேக்குறேன், இன்னும் வாங்கி தந்த பாடு இல்ல. ஆமா, நீ குடிச்சே இல்லையா? அதெல்லாம் வரும்போதே 2 பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி வந்தேன். வரும்போதே குஷ்டம். ஏய் பரவாயில்லப்பா, இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்கலாமா? ஐயோ சரி விடு. சரி பாய். யார் போன்ல? என் எக்ஸ் கால் பண்ணி சாரி கேட்டா. சாரி கேட்டாளா? எதுக்கு? தெரியாம கால் பண்ணிட்டாலாம். ஏண்டி இன்னும் நீ தூங்கல? நீ என்னன்னே தெரியல மாமா, தூக்கமே வரமாட்டேங்குது. அட அருவி கட்ட முண்டமே, விடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மனைவிங்க நாங்க நினைச்சோம்னா கணவன்களை லட்சாதிபதி ஆக்க முடியும். ஆமா, தாராளமா ஆக்கலாம். என்ன அது முன்னாடி அவன் கோடீஸ்வரனா இருக்கணும். ஆமா. மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், சொல்லட்டுமா? என்ன சொல்லு. எல்லா ஜென்மமும் இந்த வீட்டுக்கு நானே மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏ மாமா, எங்க போற? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த வீட்டை இப்பயே வித்துட்டு வந்துடுறேன். எனக்கு மட்டும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும், அப்புறம் பாரு. அப்புறம் என்ன பண்ணுவ? என்னோட லைஃப் ஸ்டோரியை சொல்லி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அப்படி என்ன ஸ்டோரி சொல்லுவ? நைட் எங்க தாத்தா பீடி குடிப்பாரு, அந்த வெளிச்சத்தில் படிச்சுதான் நான் இந்த அளவுக்கு ஆளானு சொல்லி சொல்லுவேன். மாமா என்ன? ஒவ்வொரு கல்யாணத்துலயும் பசங்க பொண்ணு வீட்டுல உங்க பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த பொண்ணுங்க பையன் வீட்டுல உங்க பையனை கண்கலங்காம பாத்துக்கிறேன்ட்டு இப்ப வரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஆமா இல்ல? ஏன்? ஏன்னா எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அம்மா உனக்கு டிவி வேணுமா? ஐயோ, வேணும்னு சொன்னா அப்ப எனக்கு சேர்த்து போட்டு வேலை வச்சிருவானே. ரசம் வேணான்னு சொல்லிடுவோம். ஆஹா வேணாம். வேணாமா? அப்ப எனக்கு மட்டும் போட்டுரு. ஆமா என்ன? ஒரு டீ ஒன்று போட. ஏன் இப்ப செய்யறதெல்லாம் வேலையே தெரியல உனக்கு? எப்ப பாரு டீ டீன்னு சொல்லிட்டு வந்துடுற. ஒழுங்கு மரியாதை போ அந்த பக்கம். இந்த பொண்ணுங்களே இப்படிதான், கொஞ்சம் அளவு கூடி பேசினா போதும், சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. இப்ப எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு, யார்கிட்ட கேட்கறது? அவ்வளவு அழகவா இருக்க, ஒரே நிமிஷம் இரு. டீ மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? மதியத்துக்கு லஞ்ச் என்ன பண்ண போற? சோறு பருப்பு குழம்பு. சோறு பருப்பு குழம்பு? மனுஷன் தினவனதா? பிரியாணி பண்ணு போ. சரி. மாமா என்ன? எனக்கு உன்ன எப்பயும் பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஜோசிக்காரன் அப்பயே சொன்னான். என்ன சொன்னாங்க? சனி பார்வை தொடரும்னு சொன்னாங்க. ஏய், டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? என்னடி பண்ற? இதோ வந்துட்டமா. ஒரு டீ போடுறதுக்கு எவ்வளவு நேரம்? என்ன சக்கரை கம்மியா இருக்க மாதிரி இருக்கு? சக்கரை இல்லையா? சக்கரை இருக்குமா? அப்படியா? ஆமா இருக்கு. எப்படி? லூசு, என் உதடு பட்டுச்சுல அதான் இனிக்குது. இந்த கரும்பத்தை குடிச்சு ஆகணுமா? ஏய், ஃப்ரெண்ட்ஸ் டீ கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உன் இஷ்டம். ஏய் நில்ல, எங்க போற? இப்பதான் நீ சொன்ன, நீ கூட உன் இஷ்டம் சொல்லுங்க. உன் இஷ்டம்னா உன் இஷ்டம் மயிர் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்கல, நீ போக கூடாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா?
புரிஞ்சுக்கோ பா